ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் ஓடிஜி இல்லாமலே தந்தூரி சிக்கன் வீட்டில் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். தந்தூரி சிக்கன் செய்கிறதுக்காக 2 லெக் பீஸ் எடுத்திருக்கேன். இதை நல்லா இப்படி கீரலாக போட்டுக்கணும். போட்டுட்டு ஃபஸ்ட்டு லெமன் எடுத்து அது மேலே பிழிஞ்சுக்கலாம். லெமன் எல்லாமே படுறது மாதிரி நல்லா தடவி விட்டுட்டு அடுத்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அடுத்து 3/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள், இதுக்கு தேவையான சால்ட்டு, அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கஸ்தூரி மேத்தி, ஒரு 1/2 கப் தயிர் இதில் ஊற்றிக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா கையால் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா தடவிடணும். அடுத்தது 1 ஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன். ஆயிலையும் போட்டு நல்லா கலந்து வச்சிடணும். இது எல்லாமே படுற மாதிரி கலந்து இது அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி, வெளியில் வச்சாலும் சரி, 1 மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும். நல்லா ஊறவும் நம்ம ஃப்ரை பண்ணாதே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து பார்க்கலாம். இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம 1 மணி நேரத்துக்கு மேலே நல்லா சிக்கனை ஊற வச்சுட்டோம். ஊற வச்ச சிக்கனை இப்படி எடுத்துக்கணும். தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது. இதில் நம்ம லெக் பீஸை மட்டும் வெட்டி வாங்காமல் அதோடு சேர்த்து உடம்பு பீஸு சேர்த்து கொஞ்சம் அப்படி வெட்டி வாங்கிக்கிறணும். இப்படி 2 சிக்கனையும் போட்டு இந்த மசாலா இருக்குங்களா, இந்த மசாலாவை மட்டுக்குமே இது மேலே அப்படியே வலிச்சு போட்டுருணும். மற்றபடிக்கு தண்ணி ஊற்றவே கூடாது. இது சிம்மில் வச்சுட்டு அப்படியே ஒரு விசில் விட்டு விடணும். இந்த பாருங்க, தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. எண்ணெயை போட்டு அந்த சிக்கனை போட்டு இருக்கிற மசாலா பூரா போட்டுட்டு நல்லா சிம்மில் அடுப்பை வச்சுட்டு வெயிட்டை போட்டு ஒரே ஒரு விசில் மட்டும்தான் வரணும். ஒரு விசில் வரும், ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு விசில் வந்துடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ குக்கரில் ஆவியெல்லாம் போயிடுச்சு, அது எடுத்துக்கலாம். அதாவது இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை என்ன செய்யலாங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம அடுப்பில் கிரில் ரோஸ்ட்ரு வச்சுக்கலாம். இது சப்பாத்தி இதெல்லாம் சொல்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணோம்னா அந்த இதுதான். இது உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா தோசை சட்டியும் வச்சுக்கலாம். இது வச்சோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதை வச்சுட்டு சிம்லேயே அடுப்பு இருக்கட்டும். இப்போ அதில் ஃபஸ்ட்டு லைட்டாக, ரொம்ப எண்ணெயை தடவை வேணாம், லைட்டாக எண்ணெய் தடவிக்கணும். நம்ம குக்கரில் வச்சுருந்த சிக்கன் எடுத்து வச்சுட்டு பட்டர் இது மேலே கொஞ்சம் லேசாக தடவிக்கணும். தடவிட்டு அப்படியே இப்படி எடுத்து போடணும். இன்னொரு சிக்கனை எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு இப்போ பட்டன் நல்லா தடவிக்கலாம். இப்போ இப்படி சிக்கனை பெரட்டி 2 பக்கமுமே நல்லா வேக விடணும். அப்போத்தே நல்லாயிருக்கும். வேக விடையில் அப்படியே மேலாக அப்படியே ப்ரெஸ்ஸால் பட்டரை தடவி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்படி 2 பக்கமுமே கொஞ்சம் கொஞ்சமாக பட்டரை தடவி அப்படியே நம்ம பெரட்டி விட்டோம் அப்படின்னா நல்லா ஜூஸியாக சூப்பராக இருக்கும். இப்படி பெரட்டி நம்ம போட்டு வேக விட்டோம்னா
நம்ம ஓடிஜி இல்லாமலேயுமே நம்ம வீட்லேயும் சூப்பரான தந்தூரி சிக்கன் ரெடி பண்ணிடலாம். ஓடிஜி இல்லாமலே குக்கரில் எப்படி தந்தூரி சிக்கன் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்த வீடியோவில் வந்து உங்கள் ஓடிஜியில் வந்து எப்படி வந்து தந்தூரி சிக்கன் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.